ஒரு நாள் ஃபஜருடைய நேரம், சஹாபாக்கள் இப்படியே சொன்னார்கள், ஸல்லலன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து சுப்ஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஃபஜருடைய தொழுகையை தொழுது விட்டு எங்கள் பக்கம் அப்படியே திரும்பினார்கள். ரொம்ப அற்புதமான தருணம் அது எல்லாம். ஏனென்றால் ஃபஜருடைய நேரம், அந்த 2 ரக்அத் தொழுவதே மிகப்பெரிய அற்புதம். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதரோடு தொழுவது என்பது இன்னும் மிகப்பெரிய அற்புதம். மிக்தாத் இப்னு ஆமிர் இடத்திலே இப்படி சொல்லப்படும் தாபியீன்கள் இப்படியே சொல்வார்களாம், இந்த மிக்தாத் இப்னு ஆமிருக்கு ஒளிவிடுங்கள், இந்த மிக்தாத் இப்னு ஆமிருக்கு ஒளிவிடுங்கள். ஏன் தெரியுமா? இந்த மிக்தாத் இப்னுடைய அந்த பார்வைதான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தது. அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம், பெருமானாரோடு வாழ்ந்த அந்த காலகட்டம். அந்த பெருமானாரை பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இப்படி சொன்னார்கள், ஸல்லலன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்த சுப்ஹ் ثم அக்பல அலைனா ஃபவஅதனா மவ்இலத்தன் பலீகத்தன். எங்கள் பக்கம் அப்படியே திரும்பினார்கள், தொழுகையை முடித்துவிட்டு எங்கள் பக்கம் அப்படியே திரும்பினார்கள். திரும்பி ஒரு ஆழமான, ஒரு உருக்கமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். பெருமானாருடைய அந்த ஆழம் எந்த அளவுக்கு இருக்கும்? சஹாபாக்கள் இப்படி சொல்லுவார்கள், பெருமானார் எங்களுக்கு நரகத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டால், நாங்கள் நரகத்தை நேரடியாக பார்த்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு காட்சி தோல்வையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதே போல எங்களுக்கு சுவனத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டால் எங்களுடைய கரங்களை அப்படியே பிடித்துக் கொள்வார்கள். பிடித்து கொண்டு அப்படியே நேரடியாக அந்த சுவனத்தை சுற்றக்கூடிய அளவுக்கு, போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு லைவாக நேரடியாக அவருடைய உபதேசம் இருக்கும். ஆக அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு ஆழமான, ஒரு உருக்கமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். அதை கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் இப்படி சொன்னார்கள், அந்த ஆழமான உபதேசத்துடைய வெளிப்பாடு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எங்களுடைய உள்ளங்கள் அப்படியே அச்சத்தால் பீடிக்கப்பட்டன. அதனுடைய வெளிப்பாடு, அந்த அச்சத்துடைய வெளிப்பாடு, கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே தாரை தாரையாக கொட்டியது. முடித்து விட்டார்கள் உபதேசத்தை. நாங்கள் பெருமானாரிடத்தில் இப்படி கேட்டோம், இன்னும் சொல்லுங்கள், இன்னும் எங்களுக்கு உபதேசம் சொல்லுங்கள். ஏனென்றால் அந்த உபதேசத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். கடைசியாக நீங்கள் பெருமானாருடைய அந்த கடைசி உபதேசம், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி? அந்த படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ரப்பு அவன்? சுமார் 7 வானங்களை தாண்டி, சுமார் 7 வானங்களை தாண்டி அந்த பிரம்மாண்டமான அந்த ரப்பிற்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானாருடைய வார்த்தை. ஆக அல்லாஹ்விற்கு அஞ்சப்பட வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய அடிமைகள் நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கு அஞ்சி, அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான சுவனத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பை எடுக்கலாம் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் சில சம்பவங்களை எப்படியே பார்த்தோம். அதன் காரணமாக இன்றைய தினத்திலே அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்குணங்களை பற்றி பேச இருக்கின்றோம். பெருமானார் இப்படி சொன்னார்கள், ஆதாரப்பூர்வமான செய்தி சொன்னார்கள். நான் அனுப்பப்பட்டதனுடைய முழுமையான காரணம் என்ன தெரியுமா? நற்குணங்களை அப்படியே முழுமைப்படுத்துவதற்கு, நல்ல பண்புகளை, நல்ல செயல்பாடுகளை இந்த சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே விதைப்பதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் 2 பணிகளை கொடுத்து அனுப்பினார். முதல் பணி அல்லாஹ்வை பற்றிய செய்தி, அந்த ஏகத்துவத்தை பற்றிய செய்தியை ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னார்கள். அதற்கு அடுத்து அந்த சமுதாயத்திலே மலிந்து கிடந்த மூட பழக்க வழக்கங்கள், அசிங்கங்களை களைவதற்காக. உதாரணமாக மூசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ள முடியும். கிட்ட இருந்து இஸ்ரவேல் மக்களை, அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் அனுப்பினார்.
இன்னொரு விஷயம், லூத் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த சமுதாயத்திலே ஆழமாக மண்டி கிடந்த ஹோமோசெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஓரினைய சேர்க்கையை தகர்த்துவதற்காக எவ்வளவோ பாடுபட்டார்கள், முடியவில்லை. ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் பெருமானார் இப்படி சொல்வார்கள், நீங்கள் ஒரு பழக்கத்தை, அது நல்ல பழக்கமாக இருந்தாலும் அது தீய பழக்கமாக இருந்தாலும் அதை நீங்கள் பழக ஆரம்பித்து விட்டால் அதிலிருந்து விடுபடுவது மிக மிக கடினம். அந்த மக்களால் விடுபட முடியவில்லை. ஒரு கட்டத்திலே அல்லாஹ் தஆலா அப்படியே அந்த சமுதாயத்தை புரட்டி போட்டார். ஆக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தௌஹீதுடைய அந்த செய்தியோடு இன்னொரு பக்கம் ஒரு வளமான செய்தியை கொடுத்து அனுப்பினான். அதே போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை பற்றிய செய்தியை உங்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதற்கு, அதை தாண்டி உங்களுக்கு மத்தியிலே நல்ல பண்புகளை விதைப்பதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். காரணம், அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு மிக நெருங்கிய ஒன்றுதான் நற்குணங்கள். இந்த நற்குணத்தின் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அந்த சுவனத்தை அடைய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களிலே அவருடைய நல்ல பண்புகளின் மூலம் இந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். இந்த சமுதாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பிரச்சனையில காலம் காலமாக சண்டையிட்டு கொண்டவர்கள். ஒரு கோழியினுடைய பிரச்சனை, இவருடைய வீட்டிலிருந்து, ஹவுசுடைய வீட்டிலிருந்து, கசரத்துடைய கோத்திரத்துடைய வீட்டிற்கு சென்று ஒரு கோழி உணவு தின்னு விட்டது. அதனுடைய சண்டை சுமார் 40 வருடங்கள். ஆக சின்ன சின்ன விஷயத்திற்காக காலம் காலமாக சண்டையிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகம் அந்த சமுதாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் களையெடுத்து முழுக்க முழுக்க நல்ல பண்புகளை அந்த சமுதாயத்துடைய உள்ளத்திலே விதைத்தவர்கள். பல சந்தர்ப்பங்களை நாம ஒரு பார்க்க முடியும். சில நேரங்களில நமக்குன்னு சில பிரச்சனைகள் வரும் பொழுது நல்ல பண்புகளின் மூலம் நம்மால் அதை தீர்த்து வைக்க முடியாது. சில நேரங்களில் கெட்ட குணம் அல்லது யதார்த்தமான சில குணங்கள் வெளியே வந்துடும். அது யாராக இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவை ஆழமாக பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, சில நேரங்களிலே சில விஷயங்கள் அப்படியே வந்து விடும். நம்முடைய நற்குணங்களின் மூலமாக நம்முடைய சமுதாயத்தை வென்றெடுப்பது மிக மிக அரிது. ஒரு நாள் பெருமானாருடைய அதிகப்படியான சம்பவம் ரொம்ப உன்னதமா இருக்கும். ஒரு நாள் தொல்பா என்று நினைக்கின்றேன், அந்த சஹாபியோட பெயர் மறந்து விட்டது. ஒரு நாள் தொல்பா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பெண்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். பெண்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உல்பாவை பார்த்து விட்டார்கள். பார்த்த உடனே ஓடோடி வந்து விட்டார்கள். உல்பா கேட்டார்கள், என்ன காரணம்? பெண்களிடத்திலே பேசுவதற்கு என்ன காரணம்? சொன்னார்கள், பதட்டத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். சில நேரங்களில் பொய் கூட தெளிவா தெரிஞ்சிடும். சில நேரங்களில் பொய் சொல்வதற்கு ஆசைப்படுவோம், அதை கூட என்ன பண்ணுவோம், தெளிவா சொல்ல மாட்டோம். பதட்டத்தோடு அந்த சஹாபி இப்படியே சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒட்டகத்தை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். தோழியை தேடவில்லை, ஒட்டகத்தை தேடுகின்றார். ஒட்டகம் என்பது ரொம்ப பிரம்மாண்டம், தூரத்திலிருந்து தேட முடியும். ஆனாலும் பெண்களுக்கு மத்தியில நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். அப்படியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டு கலைந்து விட்டார்கள். ஒரு நாள் ஃபஜருடைய நேரம், ரொம்ப நகைச்சுவையான ஒரு துருக்கு. ஆனாலும் அதிலே பெருமானாருடைய அந்த கையாளுதல் மிக பிரம்மாண்டம். ஃபஜருடைய நேரம், அந்த சஹாபி இப்படி தொழுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பக்கத்திலே உட்கார்கின்றார். மஸ்ஜித் நபவியிலே நடந்த ஒரு ஆதாரப்பூர்வமான சம்பவம். தொழுது கொண்டே இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துட்டாங்க. சில நேரம் நம்ம கடன் வாங்கியிருப்போம், ஒரு கடைக்கார பக்கத்துல உட்காந்தா நம்ம படுற பாடு இருக்க சுப்ஹானல்லாஹ், ரொம்ப கடினம். அப்படியே தொழுகையை நீட்டார் அந்த சஹாபி. ஏன்னா பெருமானார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னார்கள், நிறுத்துங்கள் போதும். பெருமானாருக்கு இந்த அனுமதி இருக்கிறது, நமக்கல்ல. பெருமானாருக்கு தொழுகையை நிறுத்துவதற்கு அனுமதி இருக்கின்றது. நிறுத்துங்கள் போதும். நிறுத்தி விட்டார்கள். கேட்டார்கள், ஒட்டகம் கிடைச்சிருச்சா? வார்த்தை அதுதான், ஒட்டகம் கிடைச்சிருச்சா? கிடைக்கல. ஃபஜருடைய நேரம் வந்துருச்சு, இக்காமத் சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜருடைய தொழுகையை முடித்து விட்டார்கள். அதற்கு மறுநாள் அந்த சஹாபி அங்காடிக்கு செல்கின்றார்.
சென்று பொருட்களை வாங்கி விட்டு வீட்டுக்கு செல்லக்கூடிய நேரம் நேராக அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து விட்டார். ஒன்றும் புரியல. நேரா கிட்ட வந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு தொலைந்து போன ஒட்டகம் கிடைத்து விட்டதா? அல்லாஹ்வுடைய தூதரை மன்னித்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை மன்னித்து விடுங்கள். நான் கண்டிப்பாக அந்த இடத்திலே நான் ஒட்டகத்தை தேடவில்லை. நான் என்னுடைய சரண புத்தியிலே பெண்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தேன். மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக ஒரு அறிவிப்பிலே, அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பானாக இன்னொரு அறிவிப்பிலே. இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும், சர்வ சாதாரணமாக பெண்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய நாம், ஆனால் அதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்தாமல் நல்ல குணத்தின் மூலமாக அதனை விட்டு முழுமையாக கலைந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் பெருமானாருடைய வாழ்க்கை என்பது ஒரு திறந்த புத்தகம். இன்னொரு சம்பவம், மஸ்ஜித் நபவியில நடந்த ஒரு சம்பவம், எல்லாம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம், ஆனால் அப்படியே முடிஞ்சிடும், அதை தொடர்ச்சி ரொம்ப நீட்டம். சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்டருவி வருகின்றார். நேராக காட்டருவி வந்து மஸ்ஜித் நபவியிலே ஓரமாக சிந்தில் கழிக்கின்றார். தெரிந்த விஷயங்கள் உங்களுக்கு. சரியான கோபம். நம்ம ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நேரா வந்து அந்த வியாபார கடையில உட்கார்ந்து ஓரமா ஒண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும்? கோபம் வருவது யதார்த்தம். சஹாபாக்கள் அப்படியே பொங்கி எழுந்துடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசுவாசப்படுத்துறாங்க, முழுமையா முடிச்சுட்டு வரட்டும். அதுல ஒரு அறிவியல் இருக்கு. அவர் முழுமையா முடிச்சுட்டு வரட்டும். முழுமையா முடிச்சுட்டு வந்து கையெல்லாம் கழுவிட்டு வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போறாங்க. ஒரு காட்டருவியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப கனமா இருக்கும். பெருமானார் போய் பேசுறாங்க. சொன்னார்கள், இது இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி, ஒரு சுத்தமான ஒரு பகுதி. இந்த இடத்துல அசிங்கப்படுத்துவது தவறு. அதுக்கு சில இடம் இருக்கு, நாங்களே வச்சிருக்கோம். நீங்க அங்க போய் என்ன பண்ணலாம், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றலாம். அதனால் இந்த இடத்துல கடிப்பது தவறு. அவர் அதை ஒத்துக்கொண்டார். உடனே கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க போனோம்? இது மாதிரியான இடத்திற்கு. நடந்தா போற, நடந்துதான் போற. ஒரு சஹாபியை கூப்பிடுறாங்க, ஒட்டகத்தை கொடுத்து விடு. சுப்ஹானல்லாஹ். ஒரு பள்ளியிலே, அதுவும் குறிப்பாக மஸ்ஜித் நபவியிலே சிறுநீர் கழித்தவருக்கு ஒட்டகம், ஒரு நான் முஸ்லிம், அவர் ஒட்டகத்தை கொடுத்து விடுங்க, போயிட்டு வரட்டும். ஒட்டகத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு சின்ன தாவா பணி. இது பெருமானாருடைய பாணி. அல்லாவை பற்றிய செய்தி, பெருமானாரை பற்றிய செய்தி, இந்த மார்க்கத்தை பற்றிய செய்தி அப்படியே கொடுத்து அனுப்புறாங்க. அதோட சம்பவம் முடிஞ்சிருச்சு. நான் முடியல. நேரா தன்னுடைய கூட்டத்திற்கு மத்தியில போறாரு. போயிட்டு சொல்றாரு, இது மாதிரியான மத்தியன் பகுதியில ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் முஹம்மது என்று தன்னை அறிமுகப்படுத்தினார். நான் ஒரு நேரத்துல அந்த அவருடைய சுத்தமான அந்த பள்ளியிலே அல்லது அவர்கள் வணங்கக்கூடிய அந்த இடத்துல ஓரமா சிந்து கழிச்சிட்டேன். எல்லாம் கொதிச்சு எழுப்புனாங்க அவருடைய சகாக்கள்லாம். இந்த முகமது ஆசுவாசப்படுத்தினாரு. என்கிட்ட நேரா வந்தாரு, உபதேசம் செய்தார், தனக்கு தேவையான சில விஷயங்களை கொடுத்தார். அதற்கு பிறகு அல்லாவை பற்றிய செய்தியை சொன்னார். நான் ஒத்துக்கொள்கின்றேன், கண்டிப்பாக இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருக்க முடியும். இருந்தால் மட்டுமே இந்த நளினம், இந்த மென்மை கண்டிப்பாக நபிமார்களுக்கு மத்தியிலே இருக்கும். அப்படியே ஒரு கூட்டம் பிரம்மாண்டமா வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் வருது. சஹாபாக்கள் அலறிட்டாங்க. ஏதோ ஒரு பதற்றம், ஏதோ போருக்கு வராங்களோ. ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு மணல் பாங்குதல், கிட்டத்தட்ட 320 பேர் கிட்ட அல்லது 300 சொச்சம். அப்படியே அந்த நபித்தோழர் அந்த காட்டருவி கூட்டு வருகின்றார். கூட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பையத் வாங்குகின்றார். நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் எந்த அளவுக்கு பக்குவம். இந்த பக்குவத்தை நம்மால் நம்முடைய மனைவியிடத்துக்கும் செய்ய முடியாது. ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனைவியிடத்தில் கூட இந்த அளவுக்கு பக்குவத்தை நம்மால் கையாள முடியாது. அந்த அளவுக்கு பக்குவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய தரம். இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தார்கள். இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ரொம்ப ஆச்சரியங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கும் பொழுது ஆச்சரியம். பல இடங்களிலே சில நேரங்களிலே ஒன்றுமே தெரியாமலே அல்லாஹ்வுடைய தூதரை காயப்படுத்துறாங்களே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை படித்து விட்டால் கண்டிப்பாக ஒன்று அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அவன் நடுநிலை தன்மையோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு மனிதர் இப்படி ஒரு புனிதராக காட்சியளிக்க முடியாது. இப்படி சொல்லுவாங்க காந்தியடிகளை பத்தி. நாம பேசல, நிறைய
பெரியவர் நிறைய பகுத்தறிவாதிகள் இப்படியே பேசுவாங்க. ஒரு தலைவரை பார்த்து உங்களால் பின்பற்ற முடியாத காரணம் என்ன தெரியுமா? அவருடைய குடும்பத்திலே பல விதமான விரிசல்கள் இருக்கும். காந்தி சாவுற வரைக்கும் அவருடைய பிள்ளைகளை பேசுறது இல்லை, சந்தேகம் உண்மை, வரலாற்று உண்மை. ஆனால் பெருமானாருடைய குடும்ப வாழ்க்கை என்பது அப்படியே பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படியே நமக்கெல்லாம் காட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அதனுடைய தரமே வேறங்க. ஒரு நாள் அனச கூப்பிடுறாங்க. ரொம்ப அற்புதமான செய்திகள் இதுவெல்லாம். இப்பொழுது அந்த செய்தியோட இப்பொழுது நடக்கக்கூடிய செய்தியை நீங்க அப்படியே சேர்த்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சயின்ஸ்லாம் இந்த இடத்துல வெளிப்படும். அனச கூப்பிடுறாங்க. அனசுடைய தாயார் யார்? உம்மு சுலைம். உம்மு சுலைமுடைய கணவர் யார்? அபு தல்ஹா. அனசுடைய சகோதரர் யார்? அல்பரா இப்னு மாலிக். மிகப்பெரிய ஒரு குடும்பம் இதுவெல்லாம். அப்படியே நேரம் தரன்னு கூட்டு வந்து பெருமாள் கிட்ட விட்டுறாங்க. நீங்களே வச்சுங்க. ஆம்பளை பிள்ளை பெரும்பாலும் ஆம்பளை பிள்ளைய விட முடியாது, நீங்களே வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும், ஒதுக்கணும்னா தண்ணியை குடிக்கணும், நீங்களே வச்சுக்கிடுங்க. சுமார் 10 வருடம் அல்லாஹ்வுடைய தூதரோடு சேவகம் செய்தவர்கள் அனஸ் இப்னு மாலிக். அந்த அனஸ் இப்னு மாலிக்கை அப்படியே அழைத்தார்கள், இந்த ஒரு காரியத்திற்காக. போயிட்டு அதை வாங்கிட்டு வாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணும். அனச ஆளை காணும். நேரா போன ஒரே விளையாட்டு, சின்ன வயசு தானே, ஒரே விளையாட்டு. அப்படியே காது பிடிச்சாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இல்லை ஒருத்தர் விளையாடிக்கிட்டு இருக்கேன், போய் வாங்கிட்டு வா. இதுதான் பெருமாளுடைய பாணி. நாமெல்லாம் என்ன பண்ணிருப்போம்? சென்னி மேலேயே உன்னை வச்சுட்டு நான் என்ன சொல்ல, நீ என்ன செஞ்ச? இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஒரு மருத்துவர் இடத்துல, ஒரு ஆர்த்தோ பேஷண்ட் இடத்துல, ஒரு ஆர்த்தோ டாக்டர் இடத்துல ஒரு பேஷண்ட் வராது. நடந்த செய்தி சொல்றாரு. 40 வயசு தாங்க ஆயிருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல அதான் ரொம்ப பணக்காரு. முன்னாடி போய் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டாரு. ரிப்போர்ட்டை காட்டுறாரு. கால்லாம் ஒரே வலி. ஓடணும்னு ஆசைப்படுறேன், என்னால ஓட முடியல. ஃபாஸ்டா நடக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னால ஃபாஸ்டா நடக்க முடியல. ஒண்ணுமே புரியல டாக்டர், என்ன ஆச்சு? தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருங்க. டாக்டர் பாக்குறாரு. ஒண்ணுமே இல்லையாப்பா, எல்லாமே நல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்லையா? அப்பயே நடக்க முடியல, அப்பயே என்னால ஓட முடியல. ஒண்ணுமே புரியல அவருக்கு. பக்கத்துல ஒரு பேச்சாளர், ஒரு திறம்பட ஒரு பேச்சாளர். நான் சொல்லணுமா ஒரு விஷயத்த? சொல்லுங்க அப்படின்றார். நீங்க சொல்லுங்க அப்படின்றார். அப்போ ஒரு விஷயத்த அவர் நோட் பண்றாரு, அவர் அறிவியல் அந்த இடத்துல நோட் பண்றாரு. சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் பொழுது, ஒரு 6 வயசு, ஒரு 7 வயசு அல்லது ஒரு 8 வயசு அல்லது ஒரு 4 வயசு இருக்கும் பொழுது, ஒரு பையன் விளையாடணும்னு ஆசைப்படும். அப்படித்தானே பசங்க எல்லாமே அப்படித்தானே. இப்பதான் வீடியோ கேம் விளையாடுங்க, அப்பெல்லாம் ஓடி குதிச்சு விளையாடுறது தானே. நேரம் அந்த இடத்த போய் கொண்டு வரணும். அவருடைய மைண்ட் தயாராயிடுச்சு, அவரோட உடம்பு தயாராயிடுச்சு. ஓடக்கூடிய நேரம் அங்க வாப்பாவோட நெருக்குன்னு தொட்டார். எங்க ஓடுற? பேசாம உட்காரு, சேட்டை பண்ணாம. தேவையில்லாம ஓடாது, தேவையில்லாம விளையாடாது, அப்படியே உட்காரு. இந்த அழுத்தம் அப்படின்னு சொல்றது. இந்த அழுத்தம் எப்ப வெளிப்படுமா? சுமார் 40 வயசை கடந்து அது வெளிப்படுமா? எப்போ? கால் வலிக்குதுன்னாரு, அதனுடைய வெளிப்பாடு. ஏதாவது இது மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒத்துக்கிறார். ஆமாங்க, சின்ன வயசுல ரொம்ப ஆட்டம் போடுவேன், சில விஷயங்களை பண்றதுக்கு தயாரா இருப்பேன், என்னுடைய மூளையும் என்னுடைய உடம்பு அதுக்கு ஃபுல்லா தயாராயிடும். ஆனா எங்க வாப்பா அப்படியே தடுப்பாரு, எங்க அப்பா அப்படியே தடுப்பாரு. அதனுடைய வெளிப்பாடுடைய விளைப்பாடுதான் 40 வயதை தாண்டி அவரால் நடக்க முடியல, அவரால் ஓட முடியல, வலி அதிகமா இருக்கு. சயின்ஸ் அறிவியல் இதுவெல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் கையாண்டார்கள். நமக்கு பெருமானார் சின்னதா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதனுடைய அறிவியல் இப்பதான் நமக்கு தெரியும். பெருமானாருடைய பாணியே அப்படித்தாங்க. அப்படியே சில விஷயங்களை அப்படியே விட்டுட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய பாணி அந்த அளவுக்கு நற்குணங்களோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். சின்ன சின்ன பசங்களை பக்கத்திலேயே வச்சுப்பாங்க. பக்தருடைய போர்க்களம், இந்த பக்கம் முஆத், இந்த பக்கம் முஆவித். அப்படிதானே நேரா வராங்க அப்துல் ரஹ்மான் கிட்ட. அப்துல் ரஹ்மான் தான் நினைக்கிறேன். அப்துல் ரஹ்மான் நேரா வராங்க. யார் இந்த அபூ ஜஹல்? 50 வயசு. அபாய அதை எந்த அளவுக்குன்னா, இப்ப அந்த பப்ஜி ஆடக்கூடிய வயசு. பப்ஜி தானே பசங்க பெரும்பாலும் ஆடுதுங்க, வீடியோ கேம்லாம். அது மாதிரி வயசுல நேரம் அந்த பசங்க யார் இங்க அபூ ஜஹல்? யார் அது? எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை காயப்படுத்திக்கிட்டே இருக்காரு. சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு பாருங்கள் பக்குவம், பெருமானாருடைய அந்த நெருக்கம். காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் அந்த குதிரை நிற்கிற அந்த அபூ ஜஹல்.
அப்துல் ரஹ்மான் இப்படியே கை காட்டுறாரு, அதோ நான் வந்து அப்படின்னு நேரா போறாங்க, குதிரையை காலை வெட்டுறாங்க, இறக்குறாங்க, தட்டுறாங்க, முடிச்சிடுறாங்க. முதல்ல வெட்டுப்பட்டது இந்த முஆதுகிட்டயே வந்து முஆபிர் கிட்ட தான். ரொம்ப சின்ன வயசுங்க. காரணம் பெருமானாருடைய அந்த நெருக்கம், அந்த அரவணைப்பு. நம்ம எப்போதாவது குழந்தைகளோடு அந்த அளவுக்கு நெருக்கமாக நம்ம இருக்கிறோமா? பள்ளி வாசல்ல குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியலங்க இப்பெல்லாம். ஒரே இமாம் திட்டிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் சத்தம், எப்ப பார்த்தாலும் சேட்டை, தொழுவதனை செய்யற அப்படிதான் இருக்கும். பசங்க அப்படித்தானே இருக்கும், பசங்க வேற விதமா இருக்கும். நாமளும் சின்ன வயசுல அப்படித்தானே இருந்திருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே வச்சிருப்பாங்க எல்லா பசங்களும், ஸைத் இப்னு சாபித் உட்பட. யார் இந்த ஸைத் இப்னு சாபித்? குர்ஆனுடைய தொகுப்பாளர், அப்படிதானே? நேரா அபூபக்கர் வராங்க, நேரா உமர் வராங்க ஆலோசனைக்கு. குர்ஆனை எப்படியாவது தோக்கணுங்க, குர்ஆனை எப்படியாவது தோக்கணும். ஏன்னா அப்படியே கை மாறிக்கிட்டே இருக்கு. என்னன்னா ஹதீஸோ குர்ஆனுக்கு பெரிய சம்பந்தமே இல்லை, ரொம்ப மாறுபடுது. ஹதீஸா இது குர்ஆன் ரொம்ப கலப்படமா இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணும், குர்ஆனை தோக்கணும். அதனுடைய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு நம்ம கொடுத்தாங்க? ஸைத் இப்னு சாபித். இந்த ஸைத் இப்னு சாபித் யார் தெரியுமா? பெருமானாருக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்க. வஹி இறக்கும் பொழுது எழுதிப்பாங்க. அப்படியே அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி அப்படியே இறக்கும் பொழுது அப்படியே எழுதிப்பாங்க ஸைத் இப்னு சாபித். இந்த ஸைத் இப்னு சாபித் தான் பல மூத்த சஹாபாக்களுக்கு அமீரா இருந்துகிட்டு மிகப்பெரிய குர்ஆனை தொகுத்த ஒரு மிகப்பெரிய வித்தகர் தான் இந்த ஸைத் இப்னு சாபித். காரணம் பெருமானாருடைய வார்த்தெடுப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். சின்ன வயசுல இருந்து அந்த வித்த போடுவாங்க. சின்ன வயசுல இருந்து அந்த நல்ல குணங்களை அப்படியே அந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே, அந்த உள்ளங்களுக்கு மத்தியிலே அப்படியே விதைப்பாங்க. இது பெருமானாருடைய பாணி. சின்ன வயசுல போட்டு பாருங்க உங்களுடைய வித்த, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய மாற்றங்கள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது வாழ்க்கையில. இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்? இதையெல்லாம் இஸ்ரேல் ஃபாலோ பண்றான் தெரியுமா? இஸ்ரேல் ஃபாலோ பண்றோம். நம்முடைய சகோதரர் நசீர்னு, அவரை லண்டன் நசீரே சொல்லுவோம். மவுத்து ஒரு ஹஜ்ஜை முடிச்சோட மவுத்து 40 வயசு. அதெல்லாம் யாருக்கு எப்பொழுது மவுத்து கொடுப்பா நமக்கு தெரியாது. அவர் லண்டன்ல வேலை செய்யும் பொழுது ஒரு பூங்காவுக்கு போறாரு தன்னுடைய மனைவியோட. பூங்காவில் உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் ஒரு யூதருடைய ஃபேமிலி அப்படியே கிராஸ் பண்ணுது. கிராஸ் பண்ணும்போது அப்படியே பசங்களை என்றாரு. 1 2 3 4 5 6 7 8 வயிற்றுல 1 சுமந்திருக்காங்க 9. அப்ப யூதரை பத்தி ஃபுல்லா ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணா சுமார் 8 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்ரிமெண்ட். ஒரு யூதன் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும் பொழுது 8 குழந்தைகள் எனக்காக நீ பெற்றுக் கொடுக்கணும். அக்ரிமெண்டோட பெற்றுக் கொடுக்கணும். அதுக்கு மேலதான் போனஸ். அதனுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. ஆக பெருமானார் இப்படி சொன்னாங்களே, என்னுடைய சமுதாயத்தை அதிகமாக பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன், என்னுடைய சமுதாயத்தை அதிகமாக பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன். சமுதாயம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. 1 2ஓட கதை முடிஞ்சிருச்சு. கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய். அந்த சைக்கிளிங் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நோயெல்லாம் வெளியே வந்துடும். சயின்ஸ் இதுவும். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை நாம ஃபாலோ பண்றோமோ இல்லையோ, எதிரி தெளிவா ஃபாலோ பண்றான். அதனாலதான் அவர் தெளிவா இருக்கிறோம். சுமார் 60 விழுக்காடு நோபல் பிரைஸ் யூதனுக்கு. எல்லா டெக்னாலஜியும் அவனுக்கு தெரியுது. ஸ்மோக் பண்ண ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை இஸ்ரேல்ல மட்டும். ஏன்னா அதனுடைய நிக்கோட்டின் வந்து அவருடைய ஜீன் வந்து அவருடைய என்ன சொல்றது, அவருடைய ஜீனை பாதிக்குதான். அவனை பாதிக்குது நம்ம கவலைப்படல. ஆனா என்னுடைய ஜீன், என்னுடைய பேரப்பொழி அது பாதிக்கக்கூடாது. தெளிவா இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் கையாண்டார்கள். தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய பின்னால் வரக்கூடிய மக்கள் தெளிவாக இருக்கணும். எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு போனாங்க. ஆனா இதையெல்லாம் தெளிவா ஃபாலோ பண்றது யூத மட்டும்தான். பிள்ளைகள் பிறக்கும் பொழுது தெளிவா இருப்பாங்க. அவங்க தெளிவா இருக்கிறான். அங்கெல்லாம் வீடியோவுமே அலோடு இல்லை. யூடியூப்ல நீங்க தட்டி கூகுள்ல சர்ச் பண்ணா செக்ஸ் படம் எதுவுமே வராது, ஆபாசங்கள் எதுவுமே வராது. எல்லாமே அந்த இடத்துல தடை. ஏன்? என்னுடைய சமூகம் சிறந்த சமூகமாக மாற்றப்பட வேண்டும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி எங்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா? பெருமானார் கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம எதுவுமே ஃபாலோ பண்றது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு துணுக்கான விஷயத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அது எதையுமே ஃபாலோ பண்ணாம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு நாம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு கீழே அல்லாஹ் பிரம்மாண்டமான வெற்றியை வச்சிருக்காங்க காலுக்கு கீழே. ஆனால் இதெல்லாம் தெரியாம நம்ம உட்காந்துருக்கோம். உண்மை அதுதான். நம்ம எல்லாம் ஏதோ என்ன சொல்றது, ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம்,
அப்படி அப்போ ஒரு வாழ்ந்தோம் அல்லது மௌத்தோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு குர்ஆனுடைய ஆளுமை தெரியவில்லை, பெருமானாருடைய ஆளுமை தெரியவில்லை, இந்த இஸ்லாத்தினுடைய ஆளுமை நமக்கு இன்னும் தெரியல. இதெல்லாம் தெரிந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியை நம்மால் உருவாக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிதான் அந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டும் ஒவ்வொரு செய்திகளும். இந்த பூமியிலிருந்து முதல் வானம் சுமார் 500 வருடங்கள் பயணம் செய்தால் அந்த அளவுக்கு தூரம். முதல் வானத்திலிருந்து இரண்டாவது வானம் 500 வருடங்கள் பயணித்தால் அந்த அளவுக்கு தூரம். இரண்டாவது வானத்திலிருந்து மூன்றாவது வானம் சுமார் 500 வருடங்கள். மூன்றாவது வானத்திலிருந்து நான்காவது வானம் சுமார் 500 வருடங்கள். நான்காவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானம் சுமார் 500 வருடங்கள். ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானம் சுமார் 500 வருடங்கள். ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானம் சுமார் 500 வருடங்கள். அதை கடந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே தண்ணி, அந்த தண்ணிக்கும் அந்த வானத்திற்கும் சுமார் 700 வருடங்கள். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய குர்ஷ், அதை தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ், அதை தாண்டி அல்லாஹ். அவ்வளோ பிரம்மாண்டம் இந்த குர்ஆன். சில நேரங்கள்ல சர்வசாதாரணமா அணுகுறோம்ல, இதெல்லாம் தாண்டி தான் பெருமானாருக்கு அங்க வஹி இறங்குது. வஹி இறங்கும் பொழுது ஆதாரபூர்வமான செய்தி அப்படியே லாக்டவுன். தெரியுமா உங்களுக்கு? நம்ம லாக்டவுன் சந்திச்சோம்ல, அல்லாஹ்வுடைய வஹி அங்கிருந்து இறங்கும் பொழுது மலக்குமார்கள் தன்னுடைய பயத்தால் அப்படியே அடித்துக் கொள்வார்கள். சில ஷைத்தான்கள், சில ஜின்கள் அப்படியே பறக்கும். அந்த ஜின்கள் அந்த முதல் வானத்திற்கு சென்றால் மலக்குமார்கள் அவர்களை நெருப்பு பந்தத்தின் மூலம் ஓட்டுவார்கள். முழுக்க வானத்தில் அப்படியே மிகப்பெரிய லாக்டவுன், பூமியில மிகப்பெரிய லாக்டவுன். நேரடியாக ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் இத்துணை வருடங்கள் கழித்து, இத்துணை தூரங்கள் கழித்து பெருமானாருக்கு வஹியை கொடுக்கின்றால் அந்த வஹியை தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் குர்ஆன். நம்ம குர்ஆனை சர்வசாதாரணமா பரட்டி படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம். சுமார் சூரியனுடைய வெளிச்சம், சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இந்த பூமியை அடைவதற்கு சுமார் 8 நிமிடங்கள். அதை தாண்டி வானங்கள், அதை தாண்டி இன்னொரு வானம், இதையெல்லாம் கடந்துதான் அல்லாஹ்வுடைய வஹி நம்மை நோக்கி வந்தது. இதைத்தான் சஹாபாக்கள் அப்படியே பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாம் பெற்றுக்கொள்வதற்கும் சஹாபாக்கள் பெற்றுக்கொள்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இந்த இடம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய புரிதலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்த வேண்டும். எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் ரொம்ப தெளிவுங்க. அமெரிக்காவுல ஒரு இஸ்லாமிய பெண்மணி நிறைய மாசம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனவன டைமிங் முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல என்ன டைமிங்? லேடிஸ் பார்த்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசவம் பார்க்கறது ஜென்ஸ் தான். உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு வேணாம், ஒரு ஜென்ஸ் எனக்கு பிரசவம் பார்க்க கூடாது, அது தேவையே இல்லைன்றாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த கிறிஸ்துவர்கள் ரொம்ப என்னங்க பார்க்க கூடாது, மருத்துவம் தானே, ஒரு மருத்துவத்தை பார்க்கறது என்ன தப்பு இருக்கா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இப்படி வார்த்தெடுக்கவில்லை. குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் குல்லில் முஃமினாத் யகுதுன மின் அப்சாரிஹின் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹன். சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது முக்கியமான இடம் சகோதரர்களே. தெளிவா சொல்றாங்க. பார்வையை அல்லாஹ் தடுக்கிறார். எப்படி பிரசவத்தை ஒரு ஆணுக்கு முன்னால் அவர் மருத்துவராக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு முன்னால் ஒரு பெண்மணி எப்படி மறைவிடங்களை காட்ட முடியும்? ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. குர்ஆனை ஒரு கட்டத்துல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த சமூகமே அந்த கிறிஸ்துவ அந்த மருத்துவ குழுவே இஸ்லாத்தை ஏத்துக்குது. இந்த அளவுக்கு அற்புதமான மார்க்கமா? அல்லாஹ் அக்பர். ஆனா நம்மளாம் காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, அதனால இஸ்லாத்தை பத்தி நமக்கு எதுவுமே தெரியல. நம்மளாம் வாழையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அல்லவா? அதனால் இந்த மார்க்கத்தினுடைய அருமை, இந்த குர்ஆனுடைய அருமை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அருமை எதுவுமே தெரியாமல் நாமெல்லாம் ஒரு நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அதுதான் உண்மை. இஸ்லாத்தை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கணும். பெருமானாரை பத்தி சரியா புரிஞ்சுக்கணும் சகோதரிகளை. புரிந்து கொண்டால் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துவான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு க்ஷண நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அந்த நற்குணங்களின் மூலமாக அந்த சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தினார்கள். அதனுடைய வெளிப்பாடு என்பது மிக பிரம்மாண்டமான வெளிச்சம். ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றன. இப்பொழுது நடந்த ஒரு சம்பவம். ஜன்னத்துல் பக்கீக்கு ஒரு தாயார் ஓடி வராங்க. ஓடி வர முடியல, அவங்களை வீல் சேர்ல தள்ளிட்டு வராங்க.
நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜனாசாவை தொழுதுட்டு அப்படி திருமணத்துக்குள்ள ஜன்னத்துல் பக்கில போய் நிற்பாங்க. அவ்வளவு விறுவிறுவிறுன்னு எடுத்துட்டு போவாங்க. நம்மளாம் பின்னாடி ஓடுறோம், நடக்கவே முடியாது. அந்த ஜன்னத்துல் பக்கியினுடைய அந்த கேட்ல அந்த தாயார் நிக்கிறாங்க. அவருடைய பேரப்புள்ள வந்து தள்ளிக்கிட்டு வந்து நிக்கிறாரு. ஒரே அழுக. அந்த தாயாருக்கு ஒரே அழுக. கிட்டத்தட்ட 80 வயசை கடந்திருப்பாங்க. உடனே எல்லாம் முடித்து விட்டு வராரு. இமாம் வராரு. ஏங்க அழுவுறீங்க அப்படின்றாங்க தாயாரை பார்த்து. என்னுடைய பிள்ளையை நினைத்து அழுகின்றேன். அந்த தாயாருடைய பிள்ளை மௌத்து. ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு மௌத்து. என்னுடைய பிள்ளையை நினைத்து அழுகின்றேன். அப்போ அந்த அடக்கம் செய்தவர் கேட்கின்றார், ஒரே ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்றீங்களா? ஒரே ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. நான் தான் அவரை குளிப்பாட்டினேன். நான் தான் உங்க பிள்ளையை குளிப்பாட்டினேன். ஆனால் இந்த மக்காவிலே, இந்த மதினாவிலே நான் இப்படியான ஒரு நறுமணத்தை நான் உணர்ந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமான நறுமணத்தை அவருடைய உடம்பில் இருந்து கண்டேன். காரணம் எனக்கு புரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க தாயார் கிட்ட. அந்த தாயார் அழுது கொண்டே சொன்னார்கள், சுமார் நான் 10 வருடமாக அந்த வீல் சேர்ல தான் உட்காந்துருக்கேன். என் பிள்ளை என்னெல்லாம் எனக்கு பண்ணா தெரியுமா? அந்த பிள்ளைக்கு 50 வயசு, இந்த தாயாருக்கு 80 வயசு. என்னுடைய பிள்ளை என்னெல்லாம் பண்ணா தெரியுமா எனக்கு? நான் பாத்ரூம் சிறுநீர் கழிப்பதிலிருந்து, என்னுடைய மலத்தை சுத்தப்படுத்துவதிலிருந்து, எனக்கு ஆடைகள் உடுத்துவதிலிருந்து, என்னுடைய உடம்பை கழுவுவதிலிருந்து எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளை தான் பார்த்தான். ஒரு நாள் கூட என்னை சீ என்று சொன்னது கிடையாது. நான் சொன்னேன், என்னுடைய பிள்ளை இடத்திலே ஹஜ்ஜுக்கு போவதற்கு ஆசைப்படுகின்றேன். போலாமா? எப்படிப்பா முடியும்? முடியும், எல்லாமே முடியும். நான் டிக்கெட்டை போட்டு நேரா வந்துட்டேன். அப்ப என் பிள்ளைகிட்ட சொன்னேன், அந்த காபத்துல்லாவை போய் கிட்டக்க பார்க்கணும்ப்பா, ஆசையா இருக்கு எனக்கு. என்னால முடியாது, ஆனால் உன்னால முடியும். என்னை எப்படியாவது பக்கத்துல கொண்டு போயிடு. முடியாதுங்க, சரியான கூட்டம். நீங்க ஒரு உம்ராக்கு போனாலே கிட்டக்க போக முடியாது, அவ்வளவு கூட்டம். நல்லா இருந்தாலே உங்களால போக முடியாது. ஒரு பக்கம் இவருக்கு 50 வயசு, இவங்களுக்கு 80 வயசு. ஒரு யோசிக்கிறார், என்னுடைய தாய் ஆசைப்பட்டு விட்டால், அதனால் அப்படியே தாயை தூக்கி இங்க உட்கார வைக்கிறார். நடந்த செய்தி, தாயை தூக்கி இங்க உட்கார வைக்கிறாரு. கிட்டத்தட்ட காபத்துல்லாவுக்கு நெருக்கமாக தவாப் செய்கின்றான். பிறகு தொங்கோட்டம். நீங்க தொங்கோட்டம் ஓடி பார்த்து உங்களுக்கு தெரியும். நீங்க போனாலே மூச்சு எடுத்துருவாங்க. தன்னுடைய தாயை இங்க வச்சுக்கிட்டு சுமார் 7 முறை தொங்கோட்டம் அந்த பிள்ளை. எல்லாம் ஹஜ்ஜை முடித்து விட்டு அவருடைய தாயை பார்க்கிற ரொம்ப சந்தோஷம். போதுமாமா உனக்கு? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேம்மா. அவருடைய புள்ள வந்துடுறாங்க, அத்தை நான் பண்றேன். வேணாம், எங்க அம்மாவுக்கு நான் தான் பண்ணணும், எங்க அம்மாவுக்கு நான் தான் பண்ணணும், எனக்கு நீ பண்ணலாம், எங்க அம்மாவுக்கு நான் தான் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாயினுடைய இந்த முகத்தை பார்க்கற சந்தோஷமாமா, சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உடனே மறுநாள் ஃபிளைட்டு கிளம்பக்கூடிய நேரம். உடனே ஃபிளைட்ல ஏதோ பிரச்சனை. அடுத்த நாள் டிக்கெட் போடுறாங்க, அடுத்த நாள் போறாங்க. உடனே சொல்றாரு தாய்கிட்ட, மாமா இன்னொரு தடவை போயிட்டு வந்துடலாம், போயிட்டு தொழுத்துட்டு வந்துடலாம். வேணாப்பா, போதும், நீ வேணா போயிட்டு வாப்பா, உன்னால முடிஞ்சளவு நீ எனக்கு பண்ணிட்ட பாரு, போதும்ப்பா, நீ வேணா போயிட்டு வாப்பா. அப்ப சொன்னாரு, என்னுடைய சாட்சிக்கு, சாட்சி இறந்துடுறாங்க முன்னாடியே, என்னுடைய சாட்சிக்கு உம்ரா செய்யணும்னு ஆசைமா, அதை மாதிரி நான் செஞ்சுட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உம்ரா செய்யறாரு. செஞ்சு முடிச்சு இடத்துக்கு ரூமுக்கு வர வந்து அம்மா பார்த்து சொல்றாரு, அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா என் வாழ்க்கையில, என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு படுக்கிறாரு. சலாமத்தான மூச்சு. சொல்றாங்க தாய், சுப்ஹானல்லாஹ், என்னுடைய பிள்ளை என்னை விட்டு சென்று விட்டான். எல்லாம் சொல்லுவாங்க அல்லவா, وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فقل تقل لهما أف. மனைவி எவ்வளவு நம்ம திட்ட முடியும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட அதிகமான உரிமைகள் இருக்கு நம்ம திட்டுவதற்கு. அதனால நம்முடைய தாயை திட்டுவதற்கு சில நேரங்கள வருத்தத்துல, சில நேரங்கள கோபத்துல நம்ம தாயை திட்டுறோம். உண்மைதானே? பெருமானார் இப்படியே சொன்னார், தாயினுடைய காலத்துல சுருங்க இருக்கு. இதெல்லாம் பக்குவப்பட்டு ஒரு வாழ்க்கை. பெருமானாருடைய நற்குணங்கள் மட்டும்தான்
இந்த அளவுக்கு ஒரு மனிதனை பக்குவப்படுத்த முடியும். அந்த தாய் கதறி கதறி அழுவாங்க. என்னுடைய பிள்ளை போய்விட்டார், நான் போகக்கூடிய வயது, ஆனால் என்னுடைய பிள்ளை போய்விட்டார். ஆனால் என்னுடைய பிள்ளைக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பேசுவேன், கண்டிப்பாக வருவேன். யா அல்லாஹ், எனக்காக எல்லா சேவகத்தையும் செய்தான், எனக்காக எல்லாவற்றையும் செய்தான். அதனால் எனக்காக, என்னுடைய முகத்திற்காக இறைவா எனக்கு சுவனத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கதறுவேன் என்று சொல்லி முடித்தவுடனே அதை கேட்டு அத்துணை பேருக்கும் அழுகை. இந்த அளவுக்கு பெருமானுடைய வார்த்தை எடுத்து பாருங்கள். இப்பொழுதெல்லாம் பெற்றோர்களை முதியோர்களிடத்தில் தள்ளக்கூடிய ஒரு அவலம், பெற்றோர்களை களை எடுக்கக்கூடிய அவலம், பெற்றோருடைய வார்த்தைக்கு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படியான ஒரு பொக்கிஷமான ஒரு வார்க்கத்தில் தான் நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். யாருக்கெல்லாம் தாய் இருக்கிறதோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கண்டிப்பாக சுவனத்தை அடைய முடியும். உண்மை அதுதான். அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் மிக பிரம்மாண்டமான சுவனத்தை உங்களால் அடைய முடியும். ஒரு பெண் தன்னுடைய கணவனை சுற்றினால் போதும் அவளுக்கு சுவனம். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சேவகம் செய்தால் போதும் அவளுக்கு சுவனம். ஆனால் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தாய்க்கு முழுக்க அவளுக்கு உவப்பான தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான சுவனம். அல்லாஹ் அப்படியான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்துவாராக. واحد دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. பார்த்தவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹ்வை மட்டுமே நெருங்கக்கூடிய மாற்றம் அல்ல, அல்லாஹ்வை மட்டுமே தொழக்கூடிய மார்க்கம் அல்ல. மற்ற மதங்களுக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனை எப்படி நெருங்க வேண்டும் அது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு மனைவியிடத்திலே, ஒரு பிள்ளையிடத்திலே, தன்னுடைய தாயிடத்திலே, தன்னுடைய தகப்பனிடத்திலே, தன்னுடைய சகோதரிடத்திலே எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி தூங்க வேண்டும், மனைவியிடத்தில் எப்படி உறவு கொள்ள வேண்டும், ஒரு செக்சுவல் விஷயத்தை கூட அழகாக சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும். அதனால் இஸ்லாமிய மார்க்கத்துல கையை வைக்க முடியாது எவனாலையும். இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் அழிக்கலையா முயற்சி பண்றாங்க. ஒரு யூதனுக்கு மிகப்பெரிய நேர்மாற்றம் கிறித்துவாங்க. உண்மையா இல்லையா? கிறித்துவம் அப்படியே மறுக்குது ஒரு யூதனை. அவங்க தானே கொல்ல வந்தாங்க. ஒரு யூதாஸ் தானே கொல்ல வரான். ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் ரெண்டு பேருக்கு தான் அந்த அளவுக்கு எது இருக்கும். ஆனா ரெண்டு பேருக்கு மத்தியில ஒற்றுமை காரணம் என்ன தெரியுமா? இந்த இரண்டு பேரும் மார்க்கத்தை மட்டும்தான் சொல்லுமானால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த மார்க்கத்தை நாம பின்பற்றுவதை விட அதை தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய தாய்க்கு, நம்முடைய தகப்பனுக்கு, நம்முடைய மனைவிக்கு இப்படி நாம் ஆரம்பித்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான வெற்றியை நமக்கு ஏற்படுத்துவான். ஆர்ப்பாட்டங்களின் மூலமாகவோ இன்னபிற மூலமாகவோ வெற்றியை அடைவதை விட நம்முடைய குடும்பத்திற்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதன் மூலம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை நம்மால் அடைய முடியும். அதைத்தான் அல்லாஹ்வும் எதிர்பார்க்கின்றார், அதைத்தான் பெருமானாரும் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் இப்படியான ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துவானாக. இப்படியான ஒரு உந்து சக்தி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி மிக பிரம்மாண்டமான வெற்றியால் அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக. வஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.